இப்போ பாருங்கள் வச்சுட்டேன். இதை வந்து சிம்மில் வச்சாலும் சரி, ஹையில் வச்சாலும் சரி. ஹைனாக்கா கிட்டே இருந்து பார்த்துக்கலாம் எவ்வளோ தூரம் கொதிக்குதுன்ட்டு. நான் வந்து ஒரு மீடியமாக வைக்கிறேன் ஆவில் பிடிக்கிறதுக்கு. முக்கியமான டிப்ஸு இது வந்து ஒருத்தருக்கு ஆவில் பிடிச்சிட்ட பிறகு அந்த தண்ணி திருப்பி மெயின்டைன் பண்ணி இன்னொரு வாட்டி ரீஹீட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா இதில் சவுண்ட் கிரியேட் ஆகும். அந்த ஹீட்டோடைய வெலாசிட்டி ஜஸ்ட்டு இந்த தண்ணி கொஞ்சமாக எடுத்துகிட்டு ஆல்ரெடி ஹீட்டாக தான் இருக்கும். கொஞ்சம் ஆட் பண்ணும்போது அந்த சவுண்டு குறைஞ்சிச்சிங்களா, போட்ட தண்ணி கொஞ்சம் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இப்போ மூடிட்டு ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சுருக்கோம். தேவைன்னா நீங்கள் ஹையில் வச்சுக்கலாம், இல்லை லோவில் வச்சுக்கலாம். நமக்கு தேவை இப்போ இந்த மீடியமில் வச்சுக்கலாம். இந்த தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு கீழே எடுத்து பத்திரமா வச்சு மேலே பெட்ஷீட் போட்டுட்டு ஆவிரி பிடிச்சோம்னா முன்பாரம் பின்பாரம் தலைவலி அதை மண்டை கொடசல் இதெல்லாம் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் 5 to 10 மினிட்ஸில் ரிலீஃப் ஆகிடும். 100% ஷூர். ஜஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் அதை கொதித்த பிறகு அதோடய தன்மை நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன், எந்த அளவுக்கு கொதிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஓகே, இப்போ பாருங்கள் இந்த கொதித்தன்மை தெரிஞ்சுங்களா உங்களுக்கு? விஷயங்களாக பார்த்தா கொதிக்குதுங்களா? இந்த சுச்சுவேஷனில் கரெக்டாக மூடிட்டிங்களா? அதுக்கப்புறம் வந்து இதை வந்து சிம்மில் வச்சுட்டிங்கன்னா இப்போ என்ன பண்ணுங்க, ஆவிரி பிடிக்கிறதுக்கு எல்லா தேவையானதெல்லாம் வச்சு ஆயத்தமாகிடும். பாருங்கள், இந்த இடத்துல எடுத்து வச்சுட்டுமா. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பெட்ஷீட்டு மேலே போத்திக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் கூட ஒரு கரிசனி வச்சுக்கோங்க. இது திறந்திங்கனாக்கா மூடிடணும். இது எதுக்குனாக்கா இடையில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணோம்னா அந்த ஃபியூம்ஸ் நல்லா வரும் உங்களுக்கு ஆவிரி பிடிக்கிறதுக்கு. இது தேவையான டூல்ஸ் எல்லாம் பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். மேக்ஸிமம் உங்களுக்கு ஹெட் ஏக் வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸில் ரிலீஸ் ஆகிடும். தேங்க்யூ.